ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தக்காளி சட்னி, தக்காளி கடையல் சட்னி. இது எங்கள் அம்மா செய்கிற சட்னிங்க. டக்குன்னு குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்கும். இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல் எதோட வேணாலும் சாப்பிடலாம். சாதத்துக்கும் நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இது தமிழ் சமையலில் ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபெமிலியரான ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. டக்குன்னு பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். ஸோ அந்த சிம்பிளான ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சாச்சுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 4-5 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். இது நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயில் இந்த பூண்டு வறுப்படுற வாசம். அடுத்தது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அடுத்ததாக வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 150 கிராமுக்கு மேலே வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. அதாவது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இங்கே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் மட்டுமே இந்த சட்னிக்கு சேர்த்து நம்ம வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. பெரிய வெங்காயமும் நம்ம சேர்க்கலாம். ஸோ இங்கே நான் கலந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடுவோம். கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நம்ம இங்கே காரத்துக்கு பச்சை மிளகா கூடவே நம்ம மிளகா பொடி, சாம்பார் பொடியெல்லாம் போட போகிறோம். ஸோ அதனால் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம்லாம் டிசைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் குயிக்காக வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. பாருங்கள், தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி. இந்த காஷ்மீரி மிளகாய் பொடியெல்லாம் பெருசாக காரம் இருக்காது, பட் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்த்துக்கிறோம். வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாங்க. நம்ம மிளகாய் மட்டும் சேர்க்காம ஏன் சாம்பார் பொடி சேர்க்குறோன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம், அது ஞாபகம் வச்சுட்டு செக் பண்ணிவிட்டு மீதி உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. அந்த சாம்பார் பொடி, தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்ந்து செம்ம வாசனையாக இருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கும் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை போட்டு விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் சட்னி ரெடி. இப்போ நம்ம இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சி விட வேண்டிய வேலை இருக்குது. இப்படி ஒரு ஸ்மாஷர் வச்சும் கடைஞ்சிக்கலாம், உடன் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம், அல்லது எலக்ட்ரிக் பிளெண்டரும் போட்டுக்கலாம். இப்படி கடையிலெல்லாம் செய்யும்போது நம்ம எலக்ட்ரிக் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ரெடி ஆயிரும். நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ப்ரெஸ்டீஜ் ஹேண்ட் பிளெண்டர். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அவ்வளோதாங்க, கடைஞ்சாச்சு. ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி ஆக்காதீங்க, ஓரளவுக்கு கடைஞ்சி விடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான தக்காளி கடையல் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, உப்புமா, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா பொருத்தமாக இருக்குங்க. நான் இன்னைக்கு இட்லிக்கும் கோதுமை ரவா பொங்கலுக்கும் இந்த சட்னி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம்.
இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான். இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். அது இங்கே ஹைலைட் வந்து அந்த சாம்பார் பொடி சேர்க்கறதால நம்ம இது சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் குயிக்காக ஏதாவது ஒரு குழம்பு பண்ணணும், சட்னி பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.